அங்கே பெரும் பாதையான வழி இருக்கும், அது பரிசுத்த வழி என்னப்படும். தீட்டுள்ளவன் அதிலே நடந்து வருவதில்லை, அந்த வழியில் நடக்கிறவர்கள் பேதையராய் இருந்தாலும் திசை கெட்டு போவதில்லை. அங்கே சிங்கம் இருப்பதில்லை, துஷ்ட மிருகம் அங்கே போவதும் இல்லை, அங்கே காணப்பட மாட்டார். மீட்கப்பட்டவர்கள் அதிலே நடப்பார்கள். கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த களிப்புடன் சீயோனுக்கு வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலைமையில் இருக்கும், சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள், சஞ்சலப்பும் தவிப்பும் ஓடிப்போம். சர்வ வல்லமுள்ள தேவனே, இந்த காலவேளை நீர் எங்களோடு கூட இடைப்படும்படி உடைய கருத்தில் ஒப்பு கொடுக்குறோம். நீங்கள் பேசுங்க, நாங்கள் கேட்குறோம். ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில் இருக்கிற குறைகள்லாம் நீக்கி நாங்கள் நல்ல பாதையில், பரிசுத்த பாதையில், நீதியின் பாதையிலே நடந்து அந்த ஆண்டவர் நித்திய மகிழ்ச்சியை நாங்கள் அடைந்து கொள்வதற்கு எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. பல நேரங்களில் எங்கள் பாதைகள் வழிகள் தவறுறதுனால தான் குடும்பத்தில் பிரச்சனை, தனிப்பட்ட வாழ்க்கையில் பிரச்சனை, எங்கள் சபையில் பிரச்சனை, எங்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் இல்லாமல் இருக்கிறதை பார்க்கிறேன். ஒவ்வொருத்தரும் நாங்கள் இந்த பரிசுத்தமான பாதையிலே நடக்க தங்களை ஒப்பு கொடுக்க நீர் எங்களோடு கூட இடைப்படுவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். அல்லேலூயா. இந்த வார்த்தையை மதியம் சாப்பிட்ட பிறகு மதியங்களை கொண்டு கர்த்தர் நம்மோடு பேசுவதற்கு அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஆமேன். அல்லேலூயா. ஆண்டவர் பெரும் பாதையான ஒரு வழி இருக்குது, அது பரிசுத்த வழி எனப்படும். தீட்டு உள்ளவன் அதிலே நடந்து வருவதில்லை. இப்போ தீட்டு உள்ளவன் இந்த பெரும் பாதையில், இங்கிலீஷில் ஹைவே அப்படி தானே, 8 வழி சாலை, 10 வழி சாலை, 4 வழி சாலை, இப்படி வழி சாலைகள்லாம் உண்டாக்கி ஸ்பீடாக போவதற்கு வழிகளை உண்டாக்கி இருக்கிறாங்க. அதில் இடையூறு உண்டாகுமே, ஆனால் ஒரு இடையூறு வந்துட்டால் போகிற வண்டியெல்லாம் என்ன ஆகிடும், ஆக்சிடெண்ட் ஆகும். அப்படி தானே, ஒரு ஆள் இடையூறு பண்ணும்போது தொடர்ந்து வருகிற வண்டியெல்லாம் என்ன ஆகும். அதே போல தான் சபை ஆண்டுடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து அந்த பெரும் பாதையான பரிசுத்த பாதையில் நடத்தப்பட வேண்டும். தீட்டு உள்ளவன் இதில் வரக்கூடாது. தீட்டு உள்ளவன் வந்தால் இந்த பாதையில் ஆக்சிடெண்ட் ஏற்படும், இந்த பாதை நேர்பாதையில் போக முடியாது. அந்த வழியில் நடக்கிறவர்கள் பேதையாக இருந்தாலும் அவர்கள் திசை கெட்டு போவதில்லை. அவர் சொல்கிறாரு, அந்த பெரும் பாதையில் பரிசுத்த பாதையில் சிங்கம் இருப்பதில்லை, என்ன பண்ணாது, துஷ்டம் அங்கே காணப்படவும் மாட்டாது. மீட்கப்பட்டவர்களை என்ன பண்ணுவாங்க, அதிலே நடப்பார்கள். அப்போ அந்த பெரும் பாதை பரிசுத்தமான பாதையில் சிங்கம் யாரை விழுங்கலாம் என்று கெச்சிக்கிற சிங்கத்தை போல பிசாசு என்ன பண்ணுறான், வகை தேடிக்கிறான். துஷ்ட மிருகம் அப்படின்னா பொல்லாத மனிதர்கள் அர்த்தம். பவுல் சொல்கிறார், துஷ்ட மிருகத்தோடு நான் என்ன பண்ணேன், போராடினேன்னு சொல்கிறார். துஷ்ட மிருகன்னா மனிதர்கள், துஷ்டர்கள், அடங்காதவர்கள், கீழ்ப்படியாதவர்கள், சத்தியத்தை கேட்டும் அதன்படி நடக்காமல் தங்கள் ஆசைகளை, தங்கள் இச்சைகளை தீர்த்து கொள்வதற்கு அவர்கள் தீட்டுப்பட்டவர்களாய் மாறி தேவ பாதையை அசுத்தப்படுத்துவதற்கு விரும்புகிறவர்கள். ஸ்தோத்திரம். ஆனால் ஆண்டவர் எப்போதுமே அவர் சமூகம், அவர் பாதையில் நிற்கும்போது அந்த பரிசுத்தமான பாதையிலே நடப்பதற்கு தேவன் நமக்கு உதவி செய்ய வல்லமையிலவராக இருக்கிறார். அதனால் தான் அந்த 10ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த களிப்புடன் பாடி என்ன பண்ணுவாங்க, சீயோனுக்கு வருவார்கள். சீயோனா சபை. திரும்பப்பட்டவர்கள், மனம் திரும்பினவர்கள் சீயோனுக்கு வருவார்கள். அவர்கள் வந்து ஆனந்த களிப்புடன் கர்த்தர் சமூகத்தில் நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலைமையில் இருக்கும், சந்தோஷமும் மகிழ்ச்சியும் சஞ்சலமும் தவிப்பும். ஒரு ஆள் மனம் திரும்பி தேவ சமூகத்தில் வந்து கர்த்தருடைய வார்த்தை கேட்டு தன்னை ஒப்பு கொடுக்கும்போது அவள் வாழ்க்கையில் காணப்படுகிற சஞ்சலம் தவிப்பு ஓடும். இப்போ இங்கே நிறைய இடம் காலியாக இருக்குது. இவங்க நிறைய பேர் மனம் திரும்பின ஆளா, இல்லை இது அப்பப்போ வந்து போகிற ஆளா. திருவந்துக்குன்னா அவ்வளோ கூட்டம் வந்துடுது, மற்ற ஆட்கள் நிறைய இடத்துக்கு வர மாட்டேன்டா. இன்றைக்கி ஊனம்பாளையத்துலேருந்து நிறைய பேர் போல சொந்தக்காரன்னு ஊருங்களாம் தெரியல. இப்படி எல்லா இடங்களிலுமே ஆட்கள் அவர்கள் தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் மாம்சத்துக்கும் மனசுக்கும் தாங்கள் விரும்புகிற காரியத்துக்கு இடம் கொடுக்குற. ஆண்டவர் சொல்றாரு, ஒருவன் சபைக்கு வரும்போது மனம் திரும்புதலோடு வர வேண்டும். அந்த மனம் திரும்புதல் அவனுக்குள்ளே இருக்குமே ஆனால் அந்த சபை அவனுக்கு அது சந்தோஷமாக இருக்கும். கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு சந்தோஷத்தை உண்டு பண்ணும். தேவ மகிமை அவர்களை மூடும். ஆண்டவர் அவர்கள் கூட வந்து வழிநடத்துவார். ஆனால் அநேக நேரங்களில் சபை வந்தாலும் பல நேரங்களில் ஆக்சிடெண்ட் ஆகிற போல
தீட்டு உள்ளவர்கள் பல நேரங்களில் இதில் கலந்து கொண்டு ஏமாற்றுகிறவர்களாக இருக்கிறாங்க. தங்கள் வாழ்க்கையை வெளிப்பிரகாரமாக பரிசுத்தமாக இருக்கிறது போல, பரிசுத்த வழியில் நடக்கிறது போல இருந்தாலும் தங்கள் உள்ளான அனுபவத்தில் பாவத்தின் தன்மை அவர்களுக்கு இருக்கிறபடினால் அடிக்கடி ஆக்சிடெண்ட்டை ஏற்படுத்துகிறாங்க. சபையின் பேரை கெடுக்கிறான், பரிசுத்தத்தை கெடுக்கிறான், ஆண்டுடைய நாமத்தை தூஷிக்கிறார்கள். அநேகர் புதிதாய் வருகிறவர்களுக்கு இடரலாக ஆடி விடுகிறார்கள். இடரல் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு, ஒரு வழியில் நாம் கடந்து போவதற்கு நம்முடைய ஒப்பு கொடுக்கும்போது நிச்சயமாகவே நம்முடைய எல்லா தவிப்பும் சஞ்சலமும் ஓடி நித்திய மகிழ்ச்சி நம்ம தலைமையில் இருக்கும்படி ஆண்டவர் உதவி செய்வதற்கு அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. ஆண்டவர் என்ன விரும்புகிறார்? நம்ம எப்போதும் சந்தோஷமாக இருக்கணும், மகிழ்ச்சியாக இருக்கணும், நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளணும், தேவ மகிமையின்படி வழிநடத்தப்படணும், ஆண்டுடைய கரத்தில் நம்மளை ஒப்பு கொடுத்து தேவனுக்காக வாழ வேண்டும் என்று சொல்கிறார். அப்போ அந்த பரிசுத்த பாதைக்கு இப்படி விளக்கம் சொல்கிறாங்க. பரிசுத்தாவியானவர் நடத்துகிற பாதை, பரிசுத்தாவியானவர் இருக்கிற பாதை. நம்முடைய வாழ்க்கையில் பரிசுத்தாவியானவர் நம்ம கூட ட்ராவல் பண்ணணும். நம்ம எங்கே போனாலும் பரிசுத்தாவியானவர் கூட வந்தால் நம் செய்கிற தவறுகளை அந்த பாதையில் இடர்கள் உண்டு பண்ணாமல் நேர்பாதையில் நடப்பதற்கு அவர் உதவி செய்வார். இல்லைன்னா கன்ஃபியூஸ் வந்து நாம் என்ன பண்ணுவோம், பாதையில் போகிற பாதையில் அந்த பரிசுத்தமான பாதையில் ஆக்சிடென்ட் பண்ணுகிற தீட்டு உலகளாய் மாறிவிடுகிறோம். அப்போ தீட்டு உலகங்கள் என்ன சொல்லப்பட்டிருக்கு அங்கே? ஸ்தோத்திரம். அங்கே வெளிப்படுத்தல் 20ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தை வாசிங்க. ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்படாமல் காணப்படுகிறவன் எவனோ அக்கினி கடலிலே தள்ளப்பட்டான். முதல் வருஷமா தீட்டு உள்ளதும் அருவருப்பும் பொய்யரும் என்ன பண்ண முடியாது. 21 கடைசியா வாசி. தீட்டு உள்ளதும் எத்தனை வசனம்? 22 கடைசியா 21 கடைசி வாசிங்க. தீட்டு உள்ளதும் அருவருப்பையும் பொய்யையும் நடப்பிக்கிறதுமாகிய ஒன்றும் அந்த பெரும் பாதை வழியாக கடந்து போகும்போது தான், ஆக்சிடென்ட் இல்லாமல் கடந்து போகும்போது தான் நம்ம பரலோகத்தில் அந்த நித்திய ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படணும். ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்பட்டு நம் தேவ ஆவியானவருடைய சமூகத்தில் இருக்க போகிறோம். இதை செய்யாமல் இந்த உலகத்தில் ஏமாற்றி நயவஞ்சகம் பண்ணி அப்பப்போ ஆக்சிடெண்ட்டை ஏற்படுத்துகிற எவராக இருந்தாலும் தேவ ராஜ்யத்தில் போக முடியாதான். தீட்டுள்ளதும் அருவருப்பையும் பொய்யையும் நடப்பிக்கிறதும் ஆகிய ஒன்றும் அதில் என்ன பண்ணுவதில்லை, பிரவேசிப்பதில்லை. ஆட்டுக்குட்டியானவர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவர்கள் மாத்திரமே அதில் பிரவேசிப்பார்கள். ஒரு இலையில் சொல்லுங்கள். அப்போ நித்திய ஜீவனுக்கு நம்ம போகணும், பரலோகத்துக்கு நம்ம போகணும் அப்படின்னா ஆட்டுக்குட்டியானவருடைய ஜீவ புஸ்தகத்தில் பெறுதணும். அந்த பாதை பரிசுத்த ஆவியானவர் நடத்துகிற பாதை. இந்த பாதையில் நாம் கடந்து போகும்போது பரிசுத்த ஆவியானவர் பாவத்து குறித்து, நீதி குறித்து, நியாய தீர்ப்பு குறித்து நமக்கு என்ன பண்ணுறாரு, கண்டித்து உணர்த்துகிறவராக இருக்கிறார். ஆகவே தான் அங்கே வேதம் சொல்லுகிறது, இது நம்மளால் முடியாது. ஏசாயா 40ஆம் அதிகாரம் அந்த 39-40 வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைந்து கழுகுகள் போல சட்டைகளை அடித்து என்ன பண்ணுவாங்க, உயர எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார், நடந்தாலும் என்ன பண்ணாங்க. அப்போ பாருங்க, சோர்வு உண்டு, அங்கே இளைப்பாறுதல் இல்லை அப்படி சொல்லப்படுது. இளைப்பாறுதல் இல்லை, சோர்வு இல்லை. ஆனால் யார் ஒருவன் தேவனை முன்னே வைத்து பரிசுத்த ஆவியானுடைய துணையோடு ஓடுகிறார்களோ அவர்கள் சோர்ந்து போவதில்லை, அவர்களுக்கு இடரும் வருவதில்லை. இளைப்பாறுதலை தேவன் தந்து அவர்களை இந்த உலகத்தில் வாழ வைப்பதற்கு பரிசுத்த ஆவியானவர் அவர்களுக்கு உதவி செய்கிறதை பார்க்கிறோம். அல்லேலூயா. அப்போ இந்த பாதை பரிசுத்தமான பாதை. இந்த பாதையில் நடக்கிறவர்கள் அவங்க தான் மனம் திரும்பி சபைக்குள்ளே வந்து நித்திய மகிழ்ச்சி அடைகிறார்கள். ஆகவே தேவ சமூகத்தில் நம்ம காத்திருந்து, ஆண்டவரே இந்த பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள முடியல, பல நேரங்களில் நான் ஆக்சிடென்ட் ஆகிறேன், என் மனசு என் சரீரம் பல நேரங்களில் தீட்டுப்படுவதற்கு என்னை ஒப்பு கொடுத்துட்றேன், எனக்கு உதவி செய்யன்னு சொல்லி தேவ சமூகத்தில் காத்திருந்து நாம் அவருடைய பலத்தை பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்வோமானால், அவருடைய வழிநடத்துதலை பெற்றுக்கொள்வோமானால் நாம் ஸ்தோத்திரம் தீட்டுள்ளதும் அருவருப்பும் பொய்யுரைகளாக இல்லாதபடி அது பெரும் பாதை ஹைவேயில் நாம் ஆக்சிடென்ட் இல்லாமல் போய் அந்த ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்பட தேவனோடு கூட இருக்க பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்கிறவராய் காணப்படுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா.
அதை நம்ம ஒரு நாளும் மறந்துடக்கூடாது. தேவ பரிசுத்த பிரசன்னத்தின் மேன்மை ஒரு நாள் இருந்துடக்கூடாது. அதனால தான் மார்க்கு 13ஆம் அதிகாரம் 22 ஆண்டவர் சொல்லுகிறார், ஏனெனில் கள்ள கிறிஸ்துகளும் கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வஞ்சிக்கத்தக்கதாக அடையாளங்களையும் அற்புதங்களையும் என்ன பண்ணுவாங்க, செய்வார்கள். அப்போ பாருங்க, கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வஞ்சிக்கத்தக்க அற்புத அடையாளங்களை செய்வார்கள். கள்ள தீர்க்கதரிசிகள், கள்ள ஊழியக்காரர்கள், ஸ்தோத்திரம், கள்ள கிறிஸ்துகள். இந்த உலகத்தில் இன்னைக்கு கள்ள ஊழியக்காரன், கள்ள விசுவாசி, கள்ளத்தனமாக செயல்படுகிற, ஏமாற்றுகிற செயல்படுகிற அநேக ஆட்கள் எழும்பி கடைசி காலத்தில் இருக்கிறோம். இயேசுநாதர் சொன்னார், கடைசி காலத்தில் கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டுள்ள வஞ்சிக்கப்படுவார்கள். ஊழியம் செய்கிற நாம் ஊழியத்துக்காக கர்த்தருக்காக ஒப்பு கொடுத்து பரிசுத்தமான சிந்தனையில் வழிநடத்தப்பட்டு நாம் அந்த பெரும் பாதையில் ஆக்சிடென்ட் இல்லாமல் ஆண்டவருடைய பரிசுத்தாவியனுடைய துணையோடு ஓடி அந்த நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வதற்கு ஆண்டவர் விரும்புகிறார். ஆனால் ஓடுற பாதையில் நாம் சொந்து போக இளைப்படைவதற்கு பிசாசு பல சந்தர்ப்பமான ஆட்களை, போதனைகளை கொண்டு வந்து நம்முடைய மாம்சத்தை இச்சைக்குள் வழிநடத்தி அதில் சீரழித்து விடுகிறதை பார்க்கிறோம். அதுக்கு காரணம் அநேக கள்ள கிறிஸ்துகள், கள்ள தீர்க்கதரிசிகள், கள்ள ஊழியர்கள், கள்ள விசுவாசிகள் தேவனுக்கு பயந்து வாழாமல் பரிசுத்தமான சிந்தனைப்படி வழிநடத்தாதபடி அவர்கள் மாய்மாலம் பண்ணி பாவ சிந்தனையோடு பாவத்தோடு கூடவே இருந்து செயல்பட்டு பரிசுத்தவான்களைப் போல பார்க்க மாட்டாங்க. நான் தான் வந்து பார்ப்பேன், வாங்கன்னு கூப்பிட்டாலாம். நல்லா கவனிங்க, நான் போகிற பாதையில், பரிசுத்தமான பாதையில் நம்முடைய ஓட்டத்தை தடை பண்ணுவதற்கு இப்படிப்பட்ட நிறைய இடங்கள் வேஷம் போட்டு அலைந்து கொண்டிருக்கிற கடைசி காலத்துக்குள் இருக்கிறோம். நாம் விழிப்பாக இல்லை என்றால் நாமும் கெட்டு போவோம். அதனால தான் நீ புருஷனுக்கு துரோகம் பண்ணுற, மனைவிக்கு துரோகம் பண்ணுற, எப்படி உன் மனசாட்சியை விற்று இது தேவ சமூகத்தில் புருஷனுக்கு ஒரு நாள் எப்படி துரோகம் பண்ண முடிந்தது, எப்படி முடிகிறது, எப்படி மனைவிக்கு துரோகம் பண்ண முடிகிறது? காரணம், இப்படிப்பட்ட அசுத்த ஆவியினுடைய கிரியைகள் அவர்களுக்குள்ளே இருக்கிறபடினால். தேவ ஆவியானவர் அவங்களுக்குள்ளே இருந்தால் வாழ்க்கை பரிசுத்தமாக இருக்கும், பேச்சு பரிசுத்தமாக இருக்கும், நடக்க பரிசுத்தமாக இருக்கும். நீ தேவையில்லாத உன் பேரை கெடுத்துக்கொள்ளக்கூடாது. சில நேரங்களில் ஆட்கள் பாருங்கள், பனைமரத்தடியிலேருந்து பாலை குடித்தாலும் என்ன தான் குடிச்சுன்னு சொல்லுவாங்க, அம்மாவா இல்லையா, அம்மாவா இல்லையா? அப்போ நீ ஏன் கல் குடிச்சுன்னு சொல்கிறதுக்கு நீ அங்கே போகிற? அப்போ பல நேரங்களில் நம்முடைய வாழ்க்கை முறையை மாற்றுவதற்கு, சீரழிப்பதற்கு பிசாசு பல நேரங்களில் என்ன பண்ணுறான், தந்திரமாக செயல்படுகிறான். ஆண்டு சொன்னார், கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டு என்ன பண்ணுவாங்களாம், வஞ்சிக்கப்படுவார். அப்போ நான் சொன்னேன், நம்ம கிட்டேமா இந்த சபையில் தானே அவளுக்கு ஊழியத்தை செய்ய சொன்னோம், நீ இந்த சபையில் தான் ஞானசாரம் நடத்த, அது எப்படி என்னால் தான் ரட்சிக்கப்பட்டேன்னு? அப்போ இவ்வளோ ரட்சிப்பு நடத்தினவ, ரட்சித்து யார் சொல்லுங்கள், யார்? இப்போ மரமண்டைகளுக்கு இது புரியாமல் நாங்கள் தான் நடத்தோம், நாங்கள் தான் சபை கூட்டு போனோம், வாங்க நான் போகிறேன்னு ஒரு குரூப் அப்படி தான் ஏற்கனவே அப்படி தான் ஒரு குரூப் போச்சு. நான் தானே கூப்பிட்டு வந்தேன், நான் போகிற இடத்துக்கு நீ வாங்க. அந்த ஹீரோயிசம் கிடையாது. சத்தியம் நம்முடைய வாழ்க்கையில் முக்கியமாக இருக்கணும். அந்த சத்தியம் இல்லைன்னா நம்ம ஏமாந்து போவோம். சத்தியம் இல்லைன்னா நம்ம வாழ்க்கையில் நாம் சீரழிஞ்சு போவோம். சத்தியத்தின்படி நடக்க நம்மளை ஒப்பு கொடுக்கணும். அதனால தான் வேதம் சொல்கிறது, நீ சத்தியம் பூமியிலேருந்து முளைக்குமா, நீதி மேலேருந்து என்ன பண்ணுமா, தாழ பார்க்குமா. அப்போ இந்த இந்த இடத்துல ஆளை பார்க்கும்போது என்ன, இப்போ எப்படி செய்தி வருது பாருங்க, நல்லா கவனிக்கணும். நம்ம சும்மா மனுஷர்களை பார்க்கக்கூடாது. அதனால தான் அண்ணன் சொன்னார், அது பாதை, நடக்கிற பாதை பரிசுத்தமான பாதை. பரிசுத்தம் இல்லாமல் எப்படி தேவனை தரிசிக்க முடியும்னு வேதம் சொல்லுத. நீ கள்ள தொடர்பு வச்சு கள்ள விசுவாசியாக இருந்து புருஷனுக்கு மனைவிக்கு துரோகம் பண்ணி ஸ்தோத்திரம் உன் வாழ்க்கையை சீரழிஞ்சு போய் நடத்தி ஏமாத்துற. நீ பைபிள் படித்து என்ன பிரயோஜனம்? நீ ஏன் பைபிள் படிக்கிற? வசனத்தை எப்படி உன் வாயில் சொல்ல முடிகிறது? எப்படி தைரியமாக கர்த்தருடைய வார்த்தை உன்னால் வேதத்தை தூக்க முடிகிறது? அப்படின்னா உனக்குள்ளே ஆவி சூடுண்டு போச்சுன்னு அர்த்தம். சூடுண்டவர்கள் தேவ சமூகத்தில் அவர்கள் துணிகரமான பாவம் செய்வார்கள். கள்ள ஆவி அவனுக்குள்ளே வந்துடும். எப்பயுமே பிசாசு அப்படி தான் ஏமாற்றுவான். நல்லது மாதிரி அப்படியே நல்லா அப்படி இருக்கிற மாதிரி தான் சொல்லுவான். அதனால தான் அடிக்கடி சொல்கிற ஒரு காரியம், அவன் வஞ்சகமாய் பேசுகிற காரியத்தில் இழந்து விழுந்துடாதபடி நாம் ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்கணும். ஒருவேளை இந்த கால வேளையில் பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு இடைப்பட்டால் நீங்கள் மனம் திரும்பணும். இப்படிப்பட்ட ஆட்களை வீட்டுக்குள்ளே கூப்பிடக்கூடாது. நீ அவங்களோட தொடர்பு வைக்கக்கூடாது. நீ யாராக இருந்தாலும் எங்கே பாஸ்ட்டு வரட்டும் அப்போ நான் கூப்பிட்றேன்னு சொல்லணும். ஒருவேளை பக்கத்தில் உட்காந்துக்கிற விசுவாசியை நாளைக்கு மாறலாம். உடனே நாங்கள் 2 பேரும் நண்பராக இருந்தோம், அப்போ நாங்கள் அவ சொல்ல வச்சு கேட்டு போனால் நீ சேர்ந்து நரகத்துக்கு போயிடுவேன். அது மாத்திரமில்லை, பரிசுத்தத்தை விட்டு நீ ஏமாத்தினா உனக்கு ஆண்டவர் ஸ்தோத்திரம். நான் போன வாரமே சொல்கிறேன், 2-3 வாரமே பரிசுத்தத்தை குறித்து தான் பேசிட்டு இருக்கேன். ஏன்னா ஆவியான உணர்த்தினால சொல்கிறேன்.
நான் இந்த வாரம் மட்டும் இல்லை, போன வாரமும் அதான் பேசினேன், முந்தின வாரம் தான் பேசினேன். புருஷனுக்கு மனைவிக்கு என்ன பண்ணாத, துரோகம் பண்ணாத. எப்படி வேறு? அப்போ நீ உண்மையாக உன் புருஷனை நேசிச்சா இன்னொருத்தனை எப்படி நீ பார்க்க முடியும்? இல்லை மனைவியை உண்மையாக நேசித்தா இன்னொரு பெண்ணை எப்படி நீ பார்க்க முடியும்? உன் மனதளவில். அதனால தான் சொல்லப்பட்டிருக்கு, சிந்தனை பரிசுத்தமாக இருக்கணும், எண்ணங்கள் பரிசுத்தமாக இருக்கணும். ஒருவேளை கல்யாணத்துக்கு முன்னாடி நான் எப்படியெல்லாம் இருந்தேன் பசா, இயேசுவை ஏற்றுக்கொள்றதுக்கு முன்னாடியெல்லாம் இருந்தேன். ஆனால் இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகு உன் மனம் திரும்புதல் எப்படி? அப்போ உன் மனம் திரும்புதல கோளாறு இருக்கு. அதனால தான் நீ ஏமாத்துற, அதனால தான் வஞ்சகம் பண்ணுற. அப்போ நம்முடைய மனம் திரும்புதல்ல எப்பவுமே என்ன பண்ணக்கூடாது, கவனமாக இருக்கணும். என் கூட ஒருத்தர் படித்தார். நாங்கள் போகிற இடங்கள்லாம் போய் பார்த்தீங்கன்னா உடனே மனைவி பேசணுன்னு எங்கிட்ட கொடுத்துருவார், இந்த பேச நாங்களாம் கூட தான் இருக்குன்னு காமிப்பார். திடீர் சொல்லுவார், அவர் சந்தேகப்படுவாரியா, அதனால தான் உங்கள்கிட்ட நீ கூட இருக்குன்னு காமிச்சேன் அப்படின்னு. ஆனால் மனைவி உண்மையாக பரிசுத்த மாட்டேன், இவன் தான் கள்ளப்ப திருட்டுப்ப. யார் ஒருவன் மிந்தி தவறாக காரியங்களை சொல்லி ஒருத்தர் பேரை கெடுக்க விரும்புகிறானோ அவன் அசுத்தாய் பிடிச்சான். அவன் தான் சரியில்லாத ஆள், அவன் தான் கெட்டு போனவன். கடைசியில் யாருன்னா இவன் வேற கைகாலமாக பிடிக்கப்பட்டு அவன் பேர் கெட்டு போய் பல நேரங்களில் நாங்கள் தான் அதுக்கு போய் பஞ்சாயத்து பண்ணோம். நல்லா கவனிக்கணும். முந்தைய காரியங்களை அவராக சொல்லி புருஷனையோ அல்லது மனைவியோ திசை திருப்புறது, தான் செய்த தவறை மறைப்பதற்கு. உண்மையான மனம் திரும்புதல் நமக்குள்ளே இல்லை என்றால் நாம் அந்த பரிசுத்த பாதையில் நடக்க முடியாது. அந்த நித்திய மகிழ்ச்சி நமக்குள்ளே வராது. தேவ சமாதானம் நம்முடைய வாழ்க்கையில் காணப்படாது. மாறாக நீ நொந்து நொறுங்கி குடும்பம் சீரழிஞ்சு உன் வாழ்க்கையை கசப்புள்ளதாக மாற்றி சுத்தமாக ஒன்றும் இல்லாமல் ரோட்டில் நிற்கத்தக்க நிலைமையில் ஆண்டவர் மாற்றிடுவார். பல நேரங்களில் ஆண்டவர் எச்சரிப்பார். சில ஆட்களோட கூட போராடிட்டே இருப்பார். நீ மீண்டும் மீண்டும் அந்த பாவத்தை விடாமல் தொடர்ந்து செய்வேயானால் ஒரு நாள் அது வெட்ட வெளிச்சத்துக்கு வரும். நீ என்ன கதறினாலும் கூப்பிட்டாலும் நீ என்ன காரியத்தை செய்தாலும் அதிலிருந்து உனக்கு விடுதலை கிடைக்காது. ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் கவனமாக இல்லைன்னு சொன்னால் நாம் வஞ்சிக்கப்பட்டு போய் விடுவோம். இதெல்லாம் தப்பு இல்லை. சும்மா எல்லாரும் செய்கிறதானே, யார் யோக்கியமாக இருக்கிறாங்க அப்படி கேட்டு ஒன்றே நீ சமாதானப்படுத்தி கொள்ளாத. ஸ்தோத்திரம். வேதம் சொல்கிறது, மல்கியா அங்கே மல்கியா எழுதின புஸ்தகத்தில் தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் சொல்கிறாரு. அதில் 8ஆம் வசனம் 9ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தா, வாசிங்க. நீங்களே வழி விட்டு விலகி அநேகர் வேதத்தை குறித்து இடரல் பண்ணுகிறீர்கள், லேவியின் உடன்படிக்கை கெடுத்து போட்டீர்கள் என்று சேனைகளின் தேவன் சொல்லுகிறார். நீங்களோ வழியை விட்டு விலகி பரிசுத்தமான வழிகளை நடக்காதபடி அந்த ஹைவே எந்த ஆக்சிடென்ட் இல்லாமல் நீ நேராக ஓடுவதற்கு அந்த பெரும் பாதையில் பரிசுத்த பாதையில் நடத்துவதற்கு ஆவியானவர் உன்னை அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். ஆனால் நீயோ வழி விட்டு விலகி என்ன பண்ணுற, விலகி அநேகரை வேதனை குறித்து இடர பண்ணுகிறாய். நீ இடறி போகிறது இல்லாமல் இன்னொருத்தனை இடறி போக பண்ணுற. அப்போ அந்த ஆத்துமா சபைக்கு அது தேவராஜ்யத்திற்கு போக விடாதபடி நீ அதை தடை பண்ணுகிற. லேவியின் உடன்படிக்கையை கெடுத்து போட்டீர்கள் என்று சேனைகளின் தேவன் சொல்லுகிறார். நீங்கள் என் வழியை கை கொள்ளாமல் வேதத்தை குறித்து பட்சணம் பண்ணினபடியால் நான் உங்களை எல்லா ஜனத்துக்கு முன்பாக என்ன பண்ணுவேன்? ஒரு அலையில சொல்லுங்க. நீ மனம் திரும்பலன்னா எல்லா மனுஷருக்கு முன்னாடி நீ அவமானப்பட்டு வெக்கி கலை குனிஞ்சு நீ அற்புதம் நீசராக மாறிடுவ. ரகசிய ஃபோன், எத்தனை காலத்துக்கு நீ ஃபோன் பார்த்து ஏமாத்துவ? ஒரு நாள் வெட்ட வெளிச்சத்துக்கு வரும். எத்தனை நாள் உன் கேரக்டர் மாறாமல் இருப்ப? உன் கேரக்டரை பரிசுத்தமாய் வைத்துக் கொள்ள வேண்டும். அண்ணால் கிளவி 7 வருஷம் தான் புருஷனோட இருந்தாலாம், 87 வருஷம் சபையிலிருந்து பரிசுத்தத்தை காத்துக்கொண்டு இயேசுவை தூக்கி அவனை மகிமைப்படுத்தும்படி கர்த்தர் கிருபை செய்தார். ஆமென், அல்லேலூயா. உனக்கு புருஷன் இருக்கிறான், உனக்கு மனைவி இருக்கிறா, உனக்கு பிள்ளைகள் இருக்கிறாங்க. அதை விட்டு உன் கண்ணு கெட்டு போய் உன் சிந்தை கெட்டு போய் உன் வாழ்க்கை தாறுமாறாக ஓடுகிற பெட்ட ஒட்டகத்துக்கு போல உன்னை வைப்பாயானால் கர்த்தர் உன்னை அற்புதம் நீசரமாய் உன்னை ஒரு பொருளும் பார்க்காம உன்னை கர்த்தர் சுத்துறோம், உன்னை புழுத்து சாக வச்சிருவார். எப்படி துணிகரம் உனக்குள்ளே வருகிறது?
துணிகரமாக நான் எப்படி நம்ம செய்ய முடியும்? அது ஆண்டவர் சொல்றாரு, வழி விலகி இவங்க போகிறது மட்டும் இல்லை, அநேகர் வேதத்தை குறித்து இடற பண்ணுகிறார்கள். பரவாயில்ல, இயேசு மன்னிக்கிறவர், இதெல்லாம் தப்பு இல்லை. நான் பசிச்சா சாப்பிட்ற மாதிரி தானே அப்படின்னு அப்படி தவறாக போதிக்கிற ஆட்கள் இருக்கான், சொல்லிக் கொடுக்க ஆள் இருக்கிறான். வேதத்தை கையில் வச்சுட்டு இடற பண்ணுகிற ஆட்கள் இருக்கிறான். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, இல்லை, நீ மனம் திரும்பு, கர்த்தர் உனக்கு நன்மை செய்ய அவர் உண்மையுள்ள தேவனாக இருக்கிறார். மல்கியா 2:11 சொல்லப்பட்டிருக்கு, யூத ஜனங்கள் துரோகம் பண்ணினார்கள், இஸ்ரவேலிலும் எருசலேம் அருவருப்பான காரியம் செய்யப்பட்டது. எப்படியா? பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, பரிசுத்தத்தை கர்த்தர் சிநேகிக்கிறார். நீ பரிசுத்தமா இருக்கியா? சில கையை கொடுக்கல. நீங்க பரிசுத்தமா இருக்கீங்களா? கொடுங்க, கை கொடுங்க. பரிசுத்தமா இருக்கியா? வலது கை கொடுத்து, வலது கை குடி, இடது பரிசுத்தமா இருக்கு. நேரம் முகத்தை பார்த்து கேளுங்க. ஆண்டவர் பரிசுத்தத்தை சிநேகிக்கிறார். சொல்லுங்க, சொல்லுங்க, ஆண்டவர். இன்னைக்கு மனம் திரும்பணும். ஒருவேளை நீ தவறி இருந்தா இன்னைக்கு உனக்கு ஒரு சான்ஸ். இன்னைக்கு நீ மனம் திரும்பலனா உன்னை அற்புதம் நீசரமாக கர்த்தர் கேவலப்படுத்திடுவார். குடும்பமே இருக்காது, உன் வாழ்க்கையே இருக்காது, பிள்ளைகள் உனக்கு ஒன்றும் இல்லாமல் போயிடுவேன், ரோட்டில் நின்றுவேன். ஒரு தடவை, 2 தடவை, 3 தடவை சான்ஸ் கொடுப்பார். மாற்றி மாற்றி ஆண்டவர். இப்போ ஆண்டவர் எதை சிநேகிக்கிறார்? பரிசுத்தத்தை சிநேகிக்கிறார். அப்போ அந்த பரிசுத்தமான பாதையில், பரிசுத்தமாக இருந்தால் தான் பரிசுத்த பாதையில் போக முடியும். நீ பரிசுத்தம் இல்லாதனால தான் பரிசுத்த பாதையில் என்ன பண்ண முடியல? கெட்ட வார்த்தை பேசுகிற, பொய் சொல்கிற, திருடுற, இன்னொருத்தன் பொருளை அபகரிக்க பார்க்குற, இன்னொருத்தன் புருஷன் இன்னொருத்தன் மனைவியை நீ கொள்ளையாட பார்க்குற. எந்த சூழ்நிலையிலும் உன் பரிசுத்தத்தை விட்டு விடாதபடி பரிசுத்த பாதையிலே நடந்தா நிச்சயமாக நித்திய மகிழ்ச்சி உங்கள் தலைமையில் இருக்கும். சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் அடைய கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் வல்லமை உள்ளவர். நீங்கள் நினைக்கிறீங்க ஆண்டவர் பார்க்கல, ஆண்டவருக்கு கண்ணு இல்லை, ஆண்டவர் பார்க்காம விட்டுறாருன்னு பார்க்குறீங்க. அப்படி இல்லை. ஆண்டவர் எல்லாத்தையும் வாட்சி பண்ணுறார். ஒவ்வொருத்தரையும் உள்ளங்கையில் வரைஞ்சி வச்சுக்காருன்னு என்ன இருக்கும்? நம்ம அவ்வளோ பேரும் அவரை பார்த்தா தெரியும், நம்ம என்னெல்லாம் செய்கிறன்றது தெரியும். நம்மளை ஒவ்வொருத்தரையும் கர்த்தர் உள்ளங்கையில் வரைஞ்சி வச்சுருக்கிறார். நாம் செய்கிற காரியங்கள், செயல்பாடுகள்லாம் கர்த்தர் பார்க்குறார். தயவு செய்து உங்களை கையெடுத்து கும்பிட்றேன், இன்னைக்கு மனம் திரும்புவதற்கு உங்கள் வாழ்க்கை ஒப்பு கொடுக்கலனா நீ சந்தி சிரிப்பா என்பதை மறந்து விடாது. அல்லேலூயா. ஆண்கள் கவனமாக இருக்கணும், ஆண்கள் கவனமாக இருக்கணும், பெண்கள் கவனமாக இருக்கணும். தேவ சமூகத்தில் நம்மளை என்ன பண்ணோம்? ஆண்டவருக்கு இயேசு அதுதான் விரும்புகிறார். பரிசுத்தத்தை விரும்புகிறார், பரிசுத்த பாதையில் விரும்புகிறார். தேவனுடைய வல்லமை நமக்கு கூட இந்த வழிநடத்தப்படணும். அதனால தான் 1 Corinthians 9ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், 24 வாசிக்கிறோம். ஓடுகிறவர்கள், பந்தய சாலையில் ஓடுகிற எல்லாரும் ஓடுவார்கள், ஆகிலும் ஒருவனே பந்தய பொருளை பெற்றுக்கொள்வான். அறியீர்களா? நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக என்ன பண்ணுங்க? ஓடுங்கள். பந்தயத்துக்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலும், சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, சொல்லுங்க, எல்லாவற்றிலும் என்ன பண்ணுவாங்க? இச்சை அடக்கமாக இருப்பாங்க. வாலிபர்களை சொல்லுங்க, என்ன சொல்லுங்க? இச்சை அடக்கம். நம்முடைய பார்வை, சிந்தனை, எண்ணங்கள் எல்லாம் இச்சை அடக்கம். நம்ம பெற்றுக்கொள்ளத்த அந்த பெரும் பாதையில் ஓடி அந்த நித்திய ஜீவனை சுதந்திரித்து கொள்ள, அந்த தேவ மகிமையின் பிரசனத்தை அடைய, ஆவியின் வல்லமைக்கு நம்மளை ஒப்பு கொடுக்க நம்மளை அர்ப்பணிக்கணும். சும்மா நானும் ஓடணும், ஓடி போய் கீழே தடை பண்ணி பாதியில் விழுந்து ஓடுறதுக்கு நீ ஏன் ஓடணும்? அப்படிதானே? இப்போ நேற்று வரைக்கும் நல்லா ஓடினேன், இன்றைக்கி உன் ஓட்டம் சரியில்லை, தரமான ஓடுது, ஆக்சிடென்ட் பண்ணுற, நீ வழி விட்டு விலகுறன்னா அப்போ இவ்வளோ நாள் ஓடணும் பிரயோஜனம் என்ன இருக்குது? அந்த கிரீடத்தை பெறத்தக்க நிலைமையில் ஓட கர்த்தர் கிருபை செய்வாராக. நமக்கு ஒரே ஒரு நம்பிக்கைன்னா அந்த கிரீடத்தை பெறணும், நித்திய ஜீவன் என்ற கிரீடத்தை பெறணும். இயேசுநாதர் அந்த கிரீடத்தை பெறுவதற்காக போராடுகிறார், பாடுகளப்பட்டார், அவமானப்பட்டார். வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் அந்த 19, 20, 21 வாசிங்க. நான் சிநேகிக்கிறவர்கள் எவர்களோ அவர்களை கடிந்து கொண்டு நான் என்ன பண்ணுறேன்?
ஆண்டவர் உன்னை சிநேகிக்கிறதுனால தான் உன்னை கடிந்து கொண்டு சிச்சிக்கிறார். மனம் திரும்பு, இல்லைன்னா நீ அற்புற நீசரா மாறிடுவ, நீ வெட்கப்படுவ, அவமானப்படுவ. காரணம், உன் மேலே அன்பு வச்சிருக்கிறாரு. நீ தவறி போயிடாத, வழி தவறாத, போகிற பரும்பாதை இந்த பரிசுத்த பாதை விட்டு நீ தவறி போய் விடாதேன்னு சொல்லி ஆண்டவர் உன்னோடு கூட பேசிட்டு இருக்கிறார். அப்படி ஆண்டவருடைய பாதையில் பரிசுத்தமாக இருந்துக்குவான், கர்த்தரை தேடுவான், உண்மையாக இருப்பான், பரிசுத்தத்தை காத்துக்கொள்வான், சபைக்கு ஏனத்தொன்னு வரமாட்டான், உண்மையாக இருப்பான், தேவராஜ்யத்தின் மேன்மைக்காக தேவனுடைய சுவிசேஷ வேலை செய்வான், ஆத்துமா அறுவடை செய்வார்கள், தேவ கிருபை அவர்களை சூழ்ந்து கொள்ளுகிறதை பார்க்கிறோம். அநேக நேரங்களில் அசால்ட்டாக ஓடுகிறவர்கள், சும்மா ஓடி பார்ப்போமே, எதை வந்தால் பார்ப்போம், வரலாம் பார்ப்போன்னு ஓடுறவன் அவன் நிச்சயமாக பரிசுத்த பாதையில் ஓட முடியாது. ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்க ஓடுங்கள். உங்கள் பாதையில் எப்படி ஓடணுமா? அந்த பெரும்பாதை எப்படிப்பட்ட பாதை? பரிசுத்தமான பாதை. அந்த பாதையில் ஓடுறவங்களுக்கு நித்திய மகிழ்ச்சி, நித்திய ஜீவனை ஆண்டவர் தருவார். கவலை கண்ணில் மழை சஞ்சலம் தவிர்ப்பு ஓடி போகும். ஆனால் நீங்கள் என்ன பண்ணோம்? அதை பெற்றுக்கொள்ளணும்னா பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடணும். அப்போ ஓடும்போது இச்சை நமக்குள்ளே வந்து, இச்சையின் ஆவி, அந்த இச்சை நமக்குள்ளே வந்து நம்முடைய மனதை மாற்றி அந்த பரிசுத்தத்துக்கு நேராய் ஓடாதபடி நம்முடைய வாழ்க்கையை அந்த இச்சைக்குள்ளே கொண்டு வந்து நாம் தவறி போவதற்கு பிசாசு கிரியை செய்கிறான். நான் சொல்கிறேன், ரட்சிக்கப்படுவதற்கு முன்னாடி நீ எப்படி இருந்தியோ தெரியாது. ஆனால் ஆண்டவர் சொன்னார், மனம் திரும்பி நீ சீயோனுக்கு வர வேண்டும். சபைக்கு நீ வரும்போது மனம் திரும்பி வரணும். நான் சொல்கிறேன், சில நேரங்களில் சில ஆட்கள் சபையிருந்து வெளியே போன ஆட்கள் கூட பல நேரங்களில் பாஸ்டர்லாம் உங்களுக்கு விசிட்டுக்கு வர மாட்டார், நாங்கள் வந்து பார்ப்போம், நாங்கள் போகிற சபையை பாருங்கன்னு வந்து கூப்பிடுவான். சில ஆட்கள் அப்படியே வரதாக கேள்விப்பட்டேன். எவரையும் உள்ளே சேர்க்கக்கூடாது, உன்னை கொண்டு போய் அவன் நடு ரோட்டில் நிறுத்திட்டு போடுவான். வரலையே நடு ரோட்டில் நிறுத்திட்டு போடுவான். வீட்டில் வந்து தின்ன பிரச்சாரம் பண்ணுவான். அவர் கார் வாங்கி ஜாலியாக சுற்றுறாரு, நீங்கள் போகிற காணிக்கல அப்படி இருப்பார். நான் ஜாலியாக சுற்றலை, ஊழியம் செய்கிறேன் கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு. எனக்கு கார் ஓட்ட முடியல, ஒரு டிரைவர் வைக்கணும், பணம் இல்லைன்னு டிரைவர் வைக்காமல் இருக்கிறேன். ஊழியத்தை செய்கிறோம், கர்த்தருடைய ராஜ்யத்தை வேற எங்கேயும் போய் சுற்றுறது கிடையாது. நேராக போனோம், ஊழியத்தை செஞ்சு உடனே வந்துடும் வீட்டுக்கு. மாறி மாறி செமினார் நடத்துகிறோம், பல இடங்களுக்கு போகிறோம். இந்த மாதம் ஃபுல்லாக நேற்று ரிப்ளிகேஷன் அந்த ட்ரைனிங் போயிட்டு வந்தேன். இப்போ அடுத்து மெட்ராஸ் போகணும் இந்த வாரம், அங்கே ரிப்ளிகேஷன் நடக்கிறது. அப்புறம் திருவண்ணாமலை, அப்புறம் மதுரையில் நடக்கு. இப்படி தொடர்ந்து அந்த வாட்ச் பண்ண அவங்கள உற்சாகப்படுத்த. அப்போ நான் சொல்கிறேன், அங்கே படிக்கிற எல்லாரும் சபைகள் ஆரம்பிக்கப்பட கிட்டத்தட்ட 1000க்கு மேற்பட்ட சபைகள் ஸ்தாபிக்க தான் பிரயாசப்படுகிறோம். அப்போ நான் போய் வேலை தான் செய்கிறேன், போய் ஊரை சுத்த போல். ஆனால் உன்கிட்ட சொல்கிறவன் தவறாக பேசி உன் பரிசுத்தத்தை நீதி கெடுத்து, உன் சிந்தனை கெடுத்து, உன்னை குட்டி சேவராக்குவதற்கு பல சந்தர்ப்பமான வீடுகளுக்கு வருவான். வீடு வீடாக வர நம்ம சபையிலேருந்து வெளியே போன வந்தாலும் சரி, இல்லை வெளியில் இருக்கிற ஆள் உள்ளே வந்தாலும் சரி, எவரையும் உள்ளே சேர்க்காம தான் நீ தப்பிச்ச, இல்லைன்னு கெட்டு போவேன். இல்லை வந்து கேளு. அதுக்கு தான் அசிஸ்டன்ட் பாஸ்டர்ஸ் இருக்காங்க, பாஸ்டர் இருக்காங்க, எல்லோரும் வராங்க. நான் அடிக்கடி சொல்கிறேன், விசிட் பண்ணுறதுனால தான் நீ வருவேன்னு சொன்னால் நீ பரும்பாதையில் ஓடலை, நீ பரலோகத்துக்கு வந்து சேர முடியாது. எத்தனை காலத்துக்கு உனக்கு குழந்தையாக இருக்கிற உனக்கு பால் ஊட்டிகிட்டே இருக்க முடியும்? நீ எலும்பு கடித்து சூப் சாப்பிட்ற மாதிரி உன் வாழ்க்கை மாற்றப்பட வேண்டும். ஆமென், அல்லேலூயா. ஆமாவா இல்லையா? அது அழுவோன்னு ஒரு பாலை புட்டி வைக்கணும். அதெல்லாம் ஒன்றுத்துக்கு லாக்கியில் எத்தனை வருஷம்தான் அது வளர்ச்சி அடையாத குழந்தை, அப்படி தானே? உங்கள் வீட்டில் குழந்தை இருக்குது, ஒரு வருஷம் பால் கொடுக்கலாம், இல்லை மிஞ்சி போனால் ஒரு 4 வருஷம் 3 வருஷம் பால் கொடுக்கலாம். இப்போல்லாம் 3 மாதத்துலேயே கறியெல்லாம் போட்டு மிக்ஸில் அடித்து என்ன பண்ணுறாங்க? நம்ம ராஜேஷ் ஒய்ஃப் இருக்கா பாரு, அவர் இதில் படித்தாலாம், வேலை செஞ்சாலாம் ஒரு ஹாஸ்பிட்டலில். அது பார்த்து 2ஆவது மாதத்துலேருந்து எனக்கு தெரியாமல் நிறைய ஒரு நாள் பிடிச்சி சத்தம் போட்டேன். அந்த நாள் நம்ம அம்மா கொடுத்து தெரியாமல் அப்படியே போகுது. முந்திரி அது இதுன்னு பருப்பெல்லாம் கொண்டாந்து கொடுத்துட்டு போகுது விற்கிற அம்மா. இவன் எப்படி தெரியாமல் அப்படி வச்சுக்க என்னான்னு கேட்டேன். இதெல்லாம் முந்திரியெல்லாம் போட்டு அவன் புள்ள போயிடும். நான் தான் அப்படி போயிடுச்சு அந்த பையன். சின்ன வயசில் போட்டு இவளுக்கு இவனுமா டாக்டர் மாதிரியும் அங்கேருந்து ஏதோ ஒரு சத்து மாவு கூடுன்னு சொல்லியிருப்பாங்க. பார்த்தீங்களா? இதை கேட்டதுனால இவன் அந்த ஆஃபீஸில் ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணதுனால கொண்டாந்து துருத்து அந்த பிள்ளை கெட்டு லிமிட்டடாக கொடுக்கணும். அந்த பிள்ளை வளர்ச்சி அடையணும். அதுக்கு நல்ல ஆகாரத்தை, சத்துள்ள ஆகாரத்தை கொடுக்க முயற்சி பண்ணணும். அதுக்காக அன்லிமிட்டாக கொடுக்கக்கூடாது. இதெல்லாம் அந்த பிள்ளையோட வளர்ச்சியில் இருக்குது. அப்போ 10 வருஷம் 20 வருஷமாக அது புட்டிப்பால் தான் கொடுக்கணும். அந்த பிள்ளை வச்சு என்ன பிரயோஜனம்? நீயும் வேலைக்கு போக முடியாது, நீயும் சமாதானமாக சந்தோஷமாக இருக்க முடியாது, எந்த காரியம் செய்ய முடியாது. எப்பவுமே அதுக்கு என்ன பண்ணினோம்? அது ஈன்னு கத்தும் போதெல்லாம் நீ கூட வந்து செய்யணும். அப்போ உனக்கும் சந்தோஷம் இல்லை, அந்த பிள்ளைக்கும்.
அப்புறம் அந்த பிள்ளை இங்கே வந்து என்ன பிரயோஜனம்? அம்மாவா இல்லையா? அம்மாவா இல்லையா? பிள்ளைகளை வளர்த்து விட்டு நம்ம பல காரியங்களை வேலைக்கு போகணும், பார்க்கணும். இப்படி தந்திரமான கிரிகளுக்கு நம்ம ஜாக்கிரதை உள்ளவர்களாக காணப்பட வேண்டும். ஆகவே நம்முடைய மனதை, சிந்தனையை இச்சைகளுக்கு இடம் கொடுக்காமல் ஓட வேண்டும். அப்போ ஓடுகிறவன் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓட வேண்டும், இச்சைகளுக்கு இடம் கொடுக்கக்கூடாது. இப்போ பாருங்கள், ஒரு ஸ்போர்ட்ஸில் விளையாடுகிற ஒரு ஸ்போர்ட்ஸ் வீரர் என்ன சாப்பிடணும்னு அளவு வச்சுருக்கிறான், எதை சாப்பிடணும் எதை சாப்பிடக்கூடாதுன்னு அளவு வச்சுருக்கிறான். இது ஸ்போர்ட்ஸ் நாட்கள்லாம் இந்த நாட்கள் இதுதான் சாப்பிடணும், இவ்வளோ தான் அளவு. அவன் கண்டதை சாப்பிட்டுட்டு என்ன பண்ண மாட்டான், குண்டனா மாற மாட்டான். லிமிட்டாக சாப்பிடுவான், சத்துள்ளதை சாப்பிடுவான், நல்ல பாடி எக்ஸசைஸ் செஞ்சு என்ன பண்ணுவான். ஏன்னா அவன் பந்தயத்தில் வெற்றி பெற வேண்டும். பந்தயத்தில் வெற்றி பெற விரும்பாத இஷ்டத்துக்கு சாப்பிட்டு இஷ்டத்துக்கு இருப்பான். அது இச்சை, அவன் விரும்பினது, அவன் ஆசை, அவன் மனசு மாம்சம் விரும்பினதை சாப்பிட்டுட்டு ஓட முடியாது. லிமிட்டட். அப்போ இச்சையை வெறுத்து, அப்போ இச்சையை வெறுக்கணும்னா ஆண்டவருக்கு நீ பரிசுத்தமாக ஓடுவதற்கு இல்லாமல் உன் சரீரத்தில் ஆசைகளை பிசாசு கொண்டு வருவான். நல்லா கவனிங்க, சரீரம், நம்ம வாழ்க்கையில் இருக்கிற சரீரம் சில சந்தர்ப்ப சூழ்நிலைகளில் நமக்கு மாறும். அப்போ புருஷன் மனைவி உட்காந்து பேசணும். இன்றைக்கி நிறைய வாய்ப்புகளை வந்திருக்கு. இன்றைக்கி நிறைய தவறாக நடப்பதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, குடும்ப வாழ்க்கையில் அவங்களுக்கு சந்தோஷம் இல்லை, சரீர தொடர்பில் அவங்களுக்கு சந்தோஷம் இல்லை அப்படின்னு தான் இன்னொரு ஆளை, ஒரு பெண்ணோரு ஆணை தேடுறதுக்கு காரணம் அதுதான். அப்போ நீங்கள் புருஷனோட உட்காந்து பேசணும். இன்றைக்கி நிறைய அதுக்குண்டான மருந்துகள், மாத்திரைகள்லாம் வந்திருக்கு. மனம் விட்டு பேசி ஒரு நல்ல ட்ரீட்மெண்ட் எடுக்க, சந்தோஷமாய் வாழ்வதற்கு உங்களை ஒப்புக் கொடுக்கணும். அதுக்கு மாறாக போய் கள்ள தொடர்புக்கு போகக்கூடாது. அது பிசாசுடைய தந்திரம். இது பிசாசுடைய தந்திரம். இதை நான் பேசக்கூடாது, ஆனால் பேசுகிறேன், பேச வேண்டிய சூழ்நிலைக்கு தான் பேசுகிறேன். இது குடும்ப முகாமில் பேசணும். நீயும் குடும்பமாக தான் இருக்கீங்க, அதனால பேசும். அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அந்த வசனத்தை வாசிங்க. 1 கொரிந்தியர் 9. பந்தயத்துக்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலையும், எதுலையா சொல்லுங்க, எதில் இச்சடக்கமாக இருப்பாங்க? எல்லாவற்றிலும் இச்சடக்கம் உள்ளவர்களாக இருப்பாங்க. அவங்க அழிவுள்ள கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறார்கள். நாமோ நம்ம என்ன கிரீடத்தை பெறுறோம்? அழிவில்லாத கிரீடத்தை பெறுவதற்கு எப்படி செய்கிறோம்? பாருங்க, அழிஞ்சு போகிற கிரீடம். இப்போ உங்க பாருங்க, எக்ஸாம் எழுதி ப்ரைஸ் வாங்கினாங்க, இது அழிஞ்சு போகிறது. அது எவ்வளோ நாளைக்கு இருக்குன்னு தெரியல. வாங்கினா அந்த டம்ளரு தண்ணி குடிச்சிட்டு ஜூஸ் குடிச்சு போட்டு ஒருவேளை அது பீங்க உடஞ்சாலும் உடஞ்சிடும், அது அழிஞ்சு போகும். ஒரு பத்திரமா கொண்டு வச்சுருந்தா ஒரு நாளைக்கு இருக்கும். ஆனால் அழிவில்லாத கிரீடம், அதுதான் சொன்னார், நித்திய ஜீவன். நித்திய காலமாக தேவனோடு கூட இருக்க போகிறோம். பரிசுத்தமாக இருந்து அந்த நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளணும். எவ்வளோ நாளைக்கு இருப்போன்னு தெரியாது. கடைசி காலத்தில் வந்திருக்கிறோம். ஆண்டவர் சீக்கிரம் வரப்போகிறார். நாம் பரிசுத்தத்தை காத்துக்கொண்டு அந்த ராஜ்யத்துக்கு போய் சேர்றவர்களாய் மாறணும். நம்ம இந்த உலகத்துக்குரியவர்களில் அந்த உலகத்துக்குரியவர்கள். அதனால தான் சொன்னேன், அந்த 16 உபதேசத்தை படிக்கணும்னு சொன்னேன். பரிசுத்தமாக்குதல் மிக முக்கியம், அப்படி தானே? அந்த 9வது பரிசுத்தமாக்குதல், அப்படி தானே? அப்புறம் 14 1000 வருட அரசாட்சி, இதெல்லாம் நமக்கு இருக்குது. நீ இந்த உலகத்தில் காணப்படுகிற இந்த கொஞ்சம் இச்சைகளுக்காக உன் வாழ்க்கையை கெடுத்துடாத. பாவத்தை போட்டு வாழ்ந்து உன் வாழ்க்கையை கெடுத்து விடாத. ஆணோ பெண்ணோ நாம் ஒருத்தருக்கு ஒரு உண்மையிலுள்ளாக இருக்க தேவன் நமக்கு உதவி செய்வார். அதுக்கு காரணம் என்ன? இன்னைக்கு வந்திருக்கிற செல்ஃபோன், ஆபாச படங்கள். நம்ம சொல்லுவோம் இதெல்லாம் அந்த இந்த சகோதரி பார்த்தா இவங்களா அப்படின்னு கேட்குற அளவுக்கு இன்னசென்ட் மாதிரி தெரியும். ஆனால் அதுங்கக்கிட்ட அவ்வளோ விவரம். இந்த தம்பியை அந்த பிரதராக நம்ம பார்ப்போம், ஆனால் அவ்வளோ விவரம் உள்ள ஆக்களாக இருக்கிறோம். நாம் கவனமாக இல்லைன்னா நாம் தேவராஜ்யத்தை இழந்து விடுவோம். நம்ம ரட்சிக்கப்பட்டது வீண், சபைக்கு வந்தது வீண். நரகத்துக்கு போய் ஐயோ ஐயோ என்ற அலறல் சத்தம் நமக்கு வரும்.
ஏன் வீணா நீ சாகணும், வீணா ஏன் சாபத்தை வருவித்துக் கொள்ளணும்? வாசிங்க. ஆதலால் நான் நிச்சயம், இப்போ நான் ஓடுற ஓட்ட நிச்சயம் இல்லாத ஓடக்கூடாது. நான் ஓடி பார்க்குறேன், கிடைச்சா பார்ப்போம், கிடைக்கல, நான் பெற்றுக்கொள்வேன். ஏன் நான் நித்திய ஜீவனுக்குரியவன், நான் தேவனுடைய பிள்ளை. இயேசு எனக்காக சிலுவையில் அறையப்பட்டார், என் பாவத்துக்காக, என் சாபத்துக்காக அவர் சிலுவையில் அறையப்பட்டார், ரத்தம் சிந்தினார், மரித்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். அந்த ஜீவிக்கிற இயேசுவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கிறது. அந்த ரத்தத்தினால் நான் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறேன். நிச்சயமாய் நான் நித்திய ஜீவனுக்குரியவன், பரலோகத்துக்குரியவன், தேவ ராஜ்யத்துக்குரியவன் என்ற அந்த சிந்தனை எண்ணங்கள் நமக்குள்ளே வர வேண்டும். அது இல்லைன்னா நம்ம தவறி போவதற்கு வழிகள் இருக்கிறது, பாதை மாறுவதற்கு வழி இருக்கிறது. நாம் ஓர பாதை விட்டு வழி விலகி போயிடுவோம். உன் மனசாட்சிக்கு உனக்கு தெரியும் நீ எப்படி இருக்குன்னு, உன் மனசாட்சிக்கு தெரியும். அவரவர் மனசாட்சிக்கு நான் விட்டுறேன். இன்னைக்கு நீ தேவ சமூகத்தில் உன்னை அவர் அவமானப்படுத்த விரும்பவில்லை, உன்னை அவர் சொத்தர அற்பமாக நீசராக இருக்க விரும்பவில்லை. ஆனால் கடினப்பட்டு நீ திரும்ப திரும்ப செய்வாய். ஆனால் அவர் சொன்னபடுவே நீ அற்பரும் நீசரமாய் மாறுவதற்கு அவர் ஒரு நாளும் ஸ்தோத்திரம் தடையாக இருக்க மாட்டார், விட்டுருவார், மறைச்சு வைப்பார். மல்கியா 2ஆம் அதிகாரம் அந்த 14-15 வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தா, அவர் ஒருவனை அல்லவா படைத்தார், ஆவி அவரிடத்தில் பரிபூர்ணமாய் இருந்தது, பின்ன ஏன் ஒருவனை படைத்தார்? தேவ பக்தியுள்ள சந்ததியை. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. என்ன சந்ததி? தேவ பக்தி உள்ள சந்ததி. அப்ப நீ செய்யற காரியம் சந்ததி பரிசுத்த சந்ததியா மாறுமா? ஆகையால் ஒருவனும் தன் இளவயது மனைவிக்கு, சொல்லுங்க ஆண்கள்லாம் சொல்லுங்க, இளவயது மனைவிக்கு என்ன பண்ணக்கூடாது? துரோகம் பண்ணக்கூடாது. பெண்கள் சொல்லுங்க, இளவயது புருஷனுக்கு என்ன பண்ணக்கூடாது? அவன் சத்தமாக சொல்கிற, வாயை தந்து சொல்கிற, உன் மனசாட்சி எப்படின்னு யோசிப்பார். இன்னொரு ஆணை பார்க்கும்போது உன் சிந்தனை எப்படி போகுது? உன் இளவயது மனைவிக்கு துரோகம் பண்ணாதிருங்கள். உங்க ஆவி, பரிசுத்த ஆவியானவர் உங்களை நடத்துறது குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். தள்ளி விடுகிறதை நான் வெறுக்கிறேன் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். அப்படிப்பட்டவன் அப்படிப்பட்டவன் தள்ளி விடுறவன் எப்படி பண்றாரா? மனைவியை தள்ளி விடுறவன், புருஷனை தள்ளி விடுறவன், புருஷனுக்கு விரோதமாக மனைவிக்கு விரோதமாக துரோகம் பண்றார்கள். என்ன பண்றாங்களா? அக்கிரமத்தினால் என்ன பண்றாங்களா? தன் வஸ்திரத்தை மூடுகிறார்கள். யார் சொல்றா? டேவிட் சொல்லல. யார் சொல்றா? சத்தமா சொல்லுங்க, ஆண்கள் சொல்லுங்க. யார் சொல்றா? ஆண்டவர் சொல்லுகிறார். ஆகையால் நீங்கள் துரோகம் பண்ணாமல் உங்கள் ஆவியை குறித்து எச்சரிக்கையா இருங்கள். உங்க வார்த்தைகளினாலே ஆண்டவரை வருத்தப்படுத்துகிறீர்கள். ஆனாலும் 17-18 வாங்க, சீக்கிரம் வாசி, டைம் ஆச்சு. வாசி. கர்த்தரின் பார்வைக்கு நல்லவன் என்றும் நீங்கள் சொல்லுகிறதுனாலேயே பாருங்க, அது 17 சொல்றாரு, உங்கள் வார்த்தைகளை கர்த்தர் என்ன பண்றீங்க? வருத்தப்படுத்துகிறீர்கள். எரேமியா 18ஆம் அதிகாரம் 11-18 வரைக்கும் நீங்கள் வாசித்து பார்த்தா அதில் அவர் சொல்கிறாரு, இப்பொழுதும் நீ யூதாவின் மனுஷரையும் எருசலேமின் குடிகளை நோக்கி, இதோ நான் உங்களுக்கு விரோதமாக தீங்கை உருவெடுத்து, ஆகையால் உங்கள் ஒவ்வொருவனும் பொல்லாத வழியை விட்டு திரும்பி உங்கள் வழிகளையும் என்ன பண்றாரு? உங்க வழிகளையும் கிரிகளை என்ன பண்ணுங்க? சீர்படுத்துங்கள் என்று ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. உங்க வழிகளை சீர்படுத்துங்கள் என்று கர்த்தர் என்ன பண்றாரு? உரைக்கிறார் என்று சொல்ல.
அப்போ யோசிச்சு பாருங்க, ஒயிட் அண்ட் ஒயிட்டு ஃபுல்லாக போட்டுட்டு பைபிள் தூக்கி நாங்கள் ஜோம் பண்ணோன்னு வானத்துக்கு பூமி குதிச்சு இப்படி தவறான ஒரு நடக்கை, தவறான வாழ்க்கை வாழ்கிற ஒரு ஆள் எப்படி செய்ய முடியும்? அவனுக்குள்ளே பரிசுத்தாவி இருப்பாங்களா? அவருக்குள்ளே பரிசுத்தாவி இருப்பாரா? நீ பைபிள் படிக்கின்ற இந்த பாவம் உனக்குள்ளே இருக்குது, சரீரத்தினால் ஏற்பட்டிருக்கிற பாவம். எப்படி உன்னால் எப்படி ஜெபம் பண்ண முடியும்? எப்படி ஆண்டவர் உன்னோடு கூட பேசுவார்? நம் தேவ ராஜ்யத்தில் அந்த பரிசுத்த பாதையில் ஓடுகிறவர்களாக கர்த்தர் நம்மளை அழைச்சிருக்கிறார். வண்டி ஆக்சிடெண்ட் ஆகாமல் தீட்டுள்ளவர்களாக மாறிவிடாமல், ஏன்னா தீட்டுள்ளவர்களாக அதில் நடக்க முடியாதுட்டார். பரிசுத்த ஆவியானவர் நம்மளை ஒவ்வொருவரையும் நடத்த வேண்டும். அல்லேலூயா. அதனால் பண்டிதர் சொல்றார், ஆனாலும் அவர்கள் அது கூடாத காரியம். என்ன சொல்கிறாரா? கூடாத காரியம் எங்கள் யோசனைப்படியே நடந்து அவரவர் தம் தம் பொல்லாத இருதயத்தினுடைய. எப்படியா? நீங்கள் எல்லாம் சொல்லிட்டே இருங்க, அதெல்லாம் முடியாது, நான் என் விருப்பப்படி தான் செய்வேன், என் விருப்பப்படி தான் செய்வேன், நீ சொல்கிற மட்டும்லாம் கேட்க முடியாது. இந்த காலத்தில் யார் ஃபஸ்ட்டு செய்ய முடியும் அப்படின்னு சொல்கிற? அது சொல்கிறார், ஆகையால் கர்த்தர் சொல்லுகிறார், இப்படிப்பட்டவர்களை கேள்விப்பட்டவன் யார்? யார் செய்கிறாரா? இஸ்ரவேல் என்னும் கன்னிகை செய்கிறாள். சப்பினிடப்படாத பாதையிலிருந்து வழிகளிலும் அவர்கள் நடக்கும்படி அவர்களை பூர்வ பாதையாகி அவருடைய வழிகளிலே கலந்து கொள்ளும்படி ஆண்டவர் என்ன பண்ணுறார்? என்ன செய்கிறானா? இடரும்படி செய்கிறாங்களாம். பூர்வ பாதையில் நடந்து வாப்பான்னு சொன்னால் இஸ்ரவேல் என்னும் கன்னிகை அதெல்லாம் நடக்க முடியாதுன்னு சொல்லி இடரல் பண்ணுகிறாளாம். இடரல் பண்ணாத, உன் மனசாட்சியை கர்த்தருக்குள்ளே ஒப்புக்கொடு. இடரல் பண்ணால் என்ன நடக்கும்னு சொல்கிறார். இடரல் பண்ணுகிறவங்கள நான் அவர்கள் தேசத்தை, தேசன்ற இடத்துல குடும்பத்தைன்னு சொல்லுங்கள், உன் குடும்பத்தை பாழாக்கவும் ஈசலுக்கு நிந்தைக்கும் நிந்தைக்கும் உங்களை இப்படி செய்கிறார்கள். ஆனால் கடந்து போகிற எவனும் பிரமித்து தலை துலுக்குவான், கொண்டல் காற்று பறக்கடிக்குமா போல் அவருடைய ஆபத்து நாளிலே சொல்லுங்க, உங்க அவருடைய முகத்தை அல்ல முதுகை அவருக்கு. உங்க ஆபத்தில் வரும்போது, உனக்கு ஆபத்து வரும்போது ஆண்டவரே நீ கத்துனாலும் அவர் முகத்தை காமிக்க மாட்டார், முதுகை காமிப்பார். நான் அவர்களின் குடும்பத்தை பாழாக்குவேன்னு சொல்கிறேன். நீ வேசித்தனம் பண்ணி விபச்சாரம் பண்ணி புருஷனை ஏமாற்றலாம், பார்த்தவங்களை ஏமாற்றல, மனைவியை ஏமாற்றலாம், ஆனால் ஆண்டவரை ஏமாற்ற முடியாது. அல்லேலூயா. யாரை ஏமாற்ற முடியாது? சில நேரம் பாருங்கள், லவ் மேரேஜ் பண்ணிட்டு வரது தான் பொல்லாத ஆவிகளாக இருக்குது. லவ் பண்ணி தானே வந்தால் அப்போ புருஷன் உண்மையாக இருக்கணும் இல்லை, மனைவிக்கு உண்மையாக இருக்கணும் இல்லை, பெற்றோர்கள் பார்க்க வச்சாலும் அப்போ அதில் உண்மையுள்ளவர்களாக காணப்படணும் இல்லை. சொல்றாரு, குடும்பத்தை பாழாக்கும் ஈசல் இன்னும் என்ன பண்ணுவோம், நிந்தையும் நிந்தை நிந்தை நிந்திக்கும் நிந்தையாக செய்யும்படி அப்படி செய்யறாங்களாம். நிந்தை அடையணும், அவனுக்கு புத்தியே வராது. இன்னைக்கு நீ மனம் திரும்பலன்னா வாழ்க்கையில் அவமானத்தை ஆண்டு கொண்டு வந்துடுவார். ஏமாத்தலாம், நல்ல மேலே ஏமாத்தலாம், பரிசுத்தமாக ஏமாத்தலாம், பாஸ்டர் ஏமாத்தலாம், இல்லை புருஷன் ஏமாத்தலாம், மனைவி ஏமாத்தலாம்,
செய்ய வாருங்கள். ஆ ஆ ஆ ஆ இவன் வார்த்தைகளை நாம் கவனியாமல் நாவினால வெட்டு போடுவான். நாவினால எப்படி வெட்ட முடியும்? நாவினால எப்படி வெட்ட முடியும்? வார்த்தை. நீ யோக்கியமா? பாஸ்டர் பெரிய யோக்கிய மாதிரி பேசுறாரு. அவர் யோக்கியமா? அவர் பிள்ளைகள் யோக்கியமா? அவர் மனைவி யோக்கியமா? அவர் சொன்னதால் சரியா நடக்குதா? இப்படி எரேமியாவுக்கு விரோதமா நாவினால என்ன பண்ணாங்களாம்? நாவினால வெற்றி போடுவார்கள் ஆலோசனை பண்றானா. ஏன்னா இவன் தப்ப சொல்றதுனால, நீ மனம் திரும்புன்னு சொல்றதுனால, மனம் திரும்பினா கர்த்தர் உனக்கு விரோதமா எழும்புவார், நீ பாழடிக்கப்படுவான், குடும்பம் கெட்டு போகும்னு சொல்றாரு. எச்சரிக்கிற காரியத்தை சொன்னா அவனுக்கு விரோதமா பேசுறதுக்கு நாவினால வெட்டலாம். இங்க நிறைய பேர் அப்படிதான். நேற்று தம்பி ஒருத்தர் சொன்னாரு, நான் ஒரு டாக்டர்கிட்ட போனா டாக்டர் வந்து நம்மளை தப்பா பேசுறாங்க. என்ன? அவங்ககிட்ட போய் யாராவது சொல்லிருக்காங்க. அப்ப நிறைய காரியங்கள் என்ன சொல்றாங்க, சபை குறித்து தவறா பேசக்கூடிய ஆட்கள் அப்ப அந்த வேத வசனம் கூட இருக்குதான் செய்யறாங்க. ஆபிரகாம் போன 2 வாரத்துக்கு முன்னாடி வந்தார். அவரு சொன்னாரு, சபைக்கு விரோதமா உங்களுக்கு விரோதமா பேச நான் கட்டப்படுன்னு ஜோம் பண்ணாரு. நேற்று ஒரு பாஸ் குடும்பம் வந்து ஜோம் பண்ணாங்க. அவங்களும் இந்த வார்த்தையை சொல்லி ஜோம் பண்ணிட்டு போறாங்க. அப்ப நீ என்னதான் விரோதமா நாவினாலே என்னை வெட்ட பார்த்தாலும் கர்த்தர் கை விட மாட்டாரு. ஆனா உன் நாவு இல்லாம போயிடும். ஆமா, போய் சபை குறித்து மற்றவங்களை குறித்து வெளியில தப்பா பேசாத, பாசப்பத்தி பேசாத. முதல்ல நீ மனம் திரும்பு. உன் தப்ப மறைப்பதற்கு, உன் பாவத்தை மூடுவதற்கு நீ மற்றவங்களை குற்றம் சாட்டாத. அப்படியானால் நாம் பரிசுத்த பாதையில ஓடுவதற்கு தேவன் நமக்கு இரக்கம் பாராட்டணும். அவர் அந்த எரேமியா 18:4 வாசித்து பார்த்தா ஆண்டு சொல்றாரு, எரேமியாவை ஒரு குயவன் வீட்டுக்கு போ, ஒரு குயவன் வீட்டுக்கு போ. வாசி. அங்கே என் வார்த்தைகளை உனக்கு தெரிவிப்பேன். அப்படியே இதோ குயவன் மணைந்து கொண்டிருந்த மண்பாண்டம் அவன் கையிலேக்கு போச்சு. அதை திருத்தமாய் செய்யும்படிக்கு அவன் பார்வைக்கு சரியா கண்டபடி திரும்ப வேறே பாண்டமாக வணைந்தான். கர்த்தருடைய வசனம் எனக்கு உண்டாகி, இஸ்ரவேல் குடும்பத்தாரே தேவன் செய்தது போல களிமண் குயவன் கையில் இருக்கிறது போல நீங்கள் ஏன் கையில் இருக்கிறீங்க. இடிப்பேன் அழிப்பேன் என்று சொன்ன மாத்திரத்தில் பாருங்க, அந்த ஜாதியை அந்த குடும்பத்தை அடங்காதவங்களும் அடிச்சிருன்னு ஆண்டவர் சொன்ன உடனே அவன் மனம் திரும்ப. அப்ப மனம் திரும்பின உடனே ஆண்டவர் சொல்றாரு, அவன்கிட்ட சாபம், அவன்கிட்ட எல்லாத்தையும் ஆண்டவர் நீக்கிட்டு மாற்றம் ஒன்றே மாறாதது போல நம்முடைய நானும் சொல்லுங்க தீங்கை என்ன பண்ணுவேன், செய்யாதபடிக்கு ஆண்டவர் சொல்றாரு, நான் மனம் மாறுவேன், மனம் மாறுவேன்னு சொல்றாரு. நீ மனம் மாறினா அவர் உன்னை மனம் மாறுகிறார். நம்ம மனம் மாறல அவனை மாற மாட்டார். ஆண்டவர் எதை எதிர்பார்க்கிறாருன்னா, நீ கெட்டு போகக்கூடாது, நீ முச்சந்தில் நிற்கக்கூடாது, நீ அவமானப்படக்கூடாது, இன்னைக்கு மனம் மாறு, உன் பார்வை பரிசுத்தமாக இருக்கட்டும், சிந்தை செய்கள் பரிசுத்தமாக இருக்கட்டும் சொல்றார். கட்டுவேன் அவர்கள் என் சத்தத்தை கேள்வி
என் சத்தத்துக்கு அவர்கள் செவி கொடுக்காமல் என் பார்வைக்கு பொல்லாப்பனதை செய்வார்களானால் நான் அவர்களுக்கு அருள் செய்வேன் சொன்ன நன்மை, அந்த நன்மையை நான் செய்யாதபடிக்கு மனமானவன். ஒரு ஆள் ஒன்று ஆண்டவர் ஆசீர்வதிச்சார். நல்லா கவனிங்க. ஒரு தீர்க்கதரிசி சொல்கிறோம், உனக்கு கத்தப்படியெல்லாம் வைக்க போகிறார், உனக்கு இப்படி வேலை கிடைக்கும், நல்ல மாப்பிள்ளை கிடைக்கும், வாழ்க்கைப்படி ஆசீர்வாதமாக இருக்குன்னு சொல்கிறாரு. ஆனால் சொல்லப்பட்டவன் கர்த்தருடைய வார்த்தை கேட்டு மனம் திரும்பாமல் அவன் பாவத்தில் இருந்தானா அவனுக்கு சொன்ன அந்த நன்மை நடக்காதான். ஆனால் நீ கெட்டு போவடா, நீ சாபம் பிடிச்சுவா, இனிமேல் உன் வாழ்க்கை முன்னேறாது, நீ அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டாரு. உடனே ஆண்டவர் சமூகத்தில் விழுந்து மனம் திரும்பி, ஆண்டவரே என்னை மன்னிங்கப்பா அப்படின்னு ஒப்பு கொடுத்து தன் வாழ்க்கையை பரிசுத்தமாக தேவ சமூகத்தில் நீரை ஒப்பு கொடுத்தா அவனை அழிப்பேன்னு சொன்ன ஆண்டவர் அவனை ஆசீர்வாதமாக நடத்துவாராம். அல்லேலூயா. நீங்கள் எந்த இடத்துல இருக்க விரும்புகிறீங்க? செவி கொடுக்குற இடத்துல இருக்க விரும்புகிறீங்களா, இல்லை செவியை உங்கள் இருதயத்தை அடைக்கிற இடத்துல இருக்க விரும்புகிறீங்களா? பக்கத்தை கை கூட சொல்லுங்கள், நீங்கள் எந்த இடத்துல இருக்கீங்க? அப்போ இந்த ஆள் அப்புறம் கொஞ்சம் கழிச்சா அப்புறம் அந்த ஆள் அப்புறம் கொஞ்சம் அப்படி இல்லை. இனி ஒரு நாளும் நான் தீங்கு செய்ய மாட்டேன், பாவம் செய்ய மாட்டேன், அவனுக்காக நிற்பேன் என்ற அந்த அந்த மேன்மை உங்களுக்குள்ள வரும். நான் அந்த பிரசங்கத்தை எடுத்ததுலேருந்து எனக்கு உடம்பு முடியல. நான் இன்றைக்கி பேசுகிற மாதிரி இல்லை, தம்பிங்களை பேச விட்டு உட்காந்துக்கலான்னு. ஆனால் இங்கே வந்து நான் ஆவியான வைராக்கியம் கொண்டு பேசிகிட்ருக்கேன். அல்லேலூயா. மனம் திரும்புதலில் தான் கத்துரு. வேறு என்ன ஆண்டவர் கேட்குறாரு? நீ சின்ன சின்ன இந்த இச்சைகளுக்கெல்லாம் இடம் கொடுத்து, சின்ன இச்சை இது ஒன்றும் இல்லை, நீ அற்பமாக நீசராக போய் அவமானப்படன்னு கர்த்தர் விரும்பலை. நீ செவி கொடுத்து மனம் திரும்பினா நீ ஆசீர்வாதமாக இருப்ப. சஞ்சலம் தவிப்பி ஓடி போகும். கர்த்தருடைய காரம் அவங்க கொண்டு வந்து வழிநடத்தப்பட ஆண்டவர் உதவி செய்வார். உடனே முடியலையா, தேவசபை உட்காந்து காத்திருந்து ஜோமனு. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைந்து கழுகுகளை போல் என்ன பண்ணாங்க. அப்போ நீ காத்திருக்கும் போது உனக்கு பலன் இல்லை, ஆனால் இப்போ புது பலத்தை தருவார். அதான் இந்த 40 நாள் உபவாச ஜெபத்தில் மனம் திரும்பு, ஜோமனு. ஆண்டவரே நான் செஞ்ச இந்த தப்பு, இந்த வார்த்தைகள், இந்த பார்வை, சிந்தனை, செய்கையெல்லாம் தப்பாக இருக்குது, இதை மன்னிங்க ஆண்டவர் கேளு. கண்ணீரோடு கேளு. சும்மா அப்படி உதட்டு கேட்டு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லாத. நீ தலையாட்டி பார்த்துக்கிறேன்னு சொன்னால் உன் தலையே இல்லாமல் போடும். தலை ஆட்டுறதுக்கு இல்லாமல் தலை இப்படியே வச்சுக்குவார் அப்படின்னு கொண்டு போடுவார். உன்னை பொம்மை ஆக்கிடுவார். மனம் திரும்புதலை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அம்மா அல்லேலூயா, அல்லேலூயா. காத்திருந்து பாருங்கள், புது பலன் தருவார். என்னால் முடியல பாஸ்டர், நானும் இருக்க தான் விரும்புகிறேன், ஆனால் நான் தவறிடுறேன், என்னால் சத்தியத்தில் நடக்க முடியல, ஜெபம் பண்ண முடியல, பரிசுத்தமாக இருக்க முடியலன்னு கேட்குறீங்களா? உபவாசம் பண்ணி தேவ சமூகத்தில் அழுது ஜெபம் பண்ணுங்க, புது பலனை தருவார். நீங்கள் உயர்ந்த அனுபவத்துக்குள்ளே கொண்டு போவார், மேன்மையான அனுபவத்தில் கொண்டு போவார். அப்போ உயரே பறக்கிற அனுபவம் என்ன? பரிசுத்தாவியான உங்களுக்குள்ளே வரும்போது மேன்மையான அனுபவத்துக்கு கொண்டு போய் உங்களை ஆசீர்வாதமாக நடத்துவார். நீங்கள் அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்க கர்த்தர் உதவி செய்வார். அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்க கர்த்தர் உதவி செய்வார். நீ ஏன் கெட்டு போகணும்னு கேட்குற? ஏசாயா 42ஆம் அதிகாரம் 15-16 வசனத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும்போது, நான் மலைகளையும் குன்றுகளையும் பாழாக்கி அவைகளை பூண்டுகளெல்லாம் வாட பண்ணி, ஆண்டவருடைய வல்லமையை பாருங்க. நான் மலைகளெல்லாம் குண்டுகளாக்குவேன், அவைகள் உள்ள பூண்டுகளெல்லாம் வாட பண்ணி, ஆறுகளை திட்டுக்களாக்கி, ஏரிகளை வற்றி போக பண்ணுவேன். இன்றைக்கி தண்ணீர் பஞ்சம், ஏரி வற்றி போச்சு, ஆறுகளை தண்ணி ஓடலை. இதெல்லாம் ஆண்டவருடைய செயல், ஆண்டவருடைய கரத்தில் தான் இருக்குது. ஆனால் 14 சொல்றார், குருடரை அவர்கள் அறியாத வழிகளை நடத்தி அவர்கள் தெரியாத பாதைகளில் அவர்களை அழைத்து கொண்டு வந்து அவர்களுக்கு முன்பாக இருளை வெளிச்சமும். அல்லேலூயா. என்ன செய்வாரா? இருளை அப்படின்னா என்ன? குருடர் என்ன அர்த்தம்? ஆண்டவர் மாத்திரம் நம்பி வேற எதையும் எச்சு பார்க்காம பரிசுத்த பாதையில் ஓடுவதற்கு உனக்கு தேவனை நோக்கி பார்க்கிற உனக்குள்ள ஆண்டவர் கோணலை செவையாக்குவார். இந்த காரியம் நான் அவர்களுக்கு என்ன பண்ணுவேன்? செய்து கைவிடாது இருப்பேன்.
அதனால தான் குதிரை ஓடும்போது என்ன பண்ணுறாங்க, கடிவாளம் கட்டுறாங்க. இதுக்கு என்ன சொல்லுவாங்க, கடிவாளம்னா இதில் போடுறது கலிங்கம். கலிங்கம், களிம்பா கலிங்கம், அதான் சரியாக தான் சொன்னேன். ஏன்னா அது வந்து இது இப்படி மறைச்சா தான் நேராக ஓடுமா, இது இந்த பக்கம் பார்வை மறைச்சிடுவாங்களாம், இல்லைன்னா அது இந்த பக்கம் இருக்கும், ஓட முடியாது. அதனால தான் அந்த உடல் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, இதை அடைச்சி அதுக்கு நீ குருடராக மாறி தேவ சமூகத்தில் வரும்போது அவர் உன் இருளை வெளிச்சமாக மாற்றுவார், கோணலை செவையாக்குவார். உன் வாழ்க்கையில், குடும்பத்தில், தொழிலில் இருக்கிற எல்லா கோணலையும் செவையாக்குவார். நீதியின் கிருபை உனக்குள்ளே இருக்கும், நித்திய கிருபையை ஆண்டவர் தந்து ஆசீர்வதிப்பார். நீ எப்போதும் இயேசுவை நோக்கி ஓடணும். டைம் ஆச்சு, சீக்கிரமாக. ஏசாயா 12ஆம் அதிகாரம் 1, இது எபிரேயர் 12, எபிரேயர் 12:1, எபிரேயர் 12:2 வாசிங்க. நீ சொல்வது எபிரேயர் 12:1-2. மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்ம சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும், நம்மை சுற்றி நெருங்கி இருக்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும், ஒரு அழில சொல்லுங்க, யாரை நோக்கி ஓடணும்? உங்க இந்த பாதையில் ஓடுற ஓட்டம் எப்படி இருக்கணும்னா, வேற எங்கேயும் பார்க்கக்கூடாது. அதிகாரத்தை, இச்சைகளை, நம்முடைய சுய இன்பங்களை, சுய கௌரவத்தை, இதெல்லாம் பார்க்காம இயேசுவை நோக்கி ஓடணும். இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்திருக்க அப்படின்னா, வேதத்தில் எத்தனையோ சாட்சிகளை கர்த்தர் எழுதி வச்சுக்கிறார். இப்போ நான் இவ்வளவு பிரசங்கம் வார்த்தைகளை சொன்ன, வசனங்களை சொன்னேன், இதெல்லாம் பைபிள் எழுதப்பட்ட சாட்சிகள். இத்தனை காரியங்கள் நம்ம கேள்விப்படுறோம். நம்மளை நெருங்கி நிற்கிற பாவம், பரிசுத்தமாக ஓட விடாதபடி ஆசை வார்த்தை கூப்பிட்டு கேட்பான், சிஸ்டர் உங்கள் வீட்டுக்காரர் என்ன இப்படி கோவப்படுறாரு, அவங்க அன்பாக இருக்க மாட்டாரா, அப்படி அன்பாக பேசுகிற மாதிரி பேசுவான். சில பொம்பளைங்க வந்து என்ன பண்ணுவாங்க, சில ஆண்கள் கேட்ட, இன்னும் சகோதரி ரொம்ப மோசம், உங்களை கண்டுக்க மாட்டாங்களா அப்படின்னு நிறைய நன்மை செய்கிற மாதிரி வருவாங்க. இதெல்லாம் நெருங்கி நிற்கிற பாவம். ஆசை வார்த்தைகளை காண்பிப்பாங்க, அன்பாக இருக்கிற மாதிரி காப்பாங்க, விசாரிக்கிற மாதிரி காண்பிப்பாங்க. உடனே என் வீட்டுக்காரன் என்னை விசாரிக்கிறதே கிடையாது, முரட்டு பைய, இப்போ பாரு எவ்வளோ அன்பாக விசாரிக்கிறார், என்கிட்ட அன்பாக பேசுகிறாரு, போ உனக்கு கத்தி விழுங்க இடத்துல. அப்படி தான் பேசுவாம்மா பெண்கள். அப்படி பெண்கள் பேசும்போது பார்த்தீங்கன்னா, என் மனைவிங்க தான் கட்டினுக்க பாரு, ஐயோ இவளை போய் கட்டின பாரு அப்படின்னு தோணும். அந்த மாதிரி பேசும். அது நெருங்கி நிற்கிற பாவத்தை உதறி தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவங்க யாரை நோக்கி ஓடணும் சொல்லுங்க, யாரை நோக்கி ஓடணும்? இயேசுவை நோக்கி ஓடணும். சில குடும்பம்னா பிரச்சனை இருக்க தான் செய்யும். சில இடத்துல பார்த்தீங்கன்னா புருஷன் ஒரு மாதிரி தான், பெண் மனைவி ஒரு மாதிரி இருப்பாங்க. புருஷன் ஒரு மாதிரி அக்கா சுக்கா பார்ட்டியாக இருந்தால் மனைவி நல்லவங்களாக இருப்பாங்க. ஒரு இடத்துல மனைவி அக்கா சுக்கா பார்ட்டியாக தான் புருஷன் நல்லவனாக இருப்பான். இந்த மூடிய கர்த்தர் என்ன பண்ணுவார்? சில இடங்களில் அப்படி, சில இடங்களில் ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கும். ஏமாத்துறது சில பேர் ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கும். நல்லவங்களாக இருந்தாலும் அதே மாதிரி 2 பேரும் நல்லவங்களாக இருப்பாங்க. நீங்கள் எப்படின்னு எனக்கு தெரியாது, உங்களுக்கு தான் தெரியும். நெருங்கி பாவம் நம்மளை சூழ்ந்து கொண்டு அந்த பெரும் பாதையில் ஓட்டத்தை, பரிசுத்த பாதையில் ஓட விடாதபடி, அந்த நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளாதபடி, சஞ்சலம் தவிப்பி நீங்கி மகிழ்ச்சியோடு வாழ்வதற்கு வாழ விடாதபடி, நம்மளை நெருங்கி பாவத்தை செய்வதற்கு இழுக்கத்தக்க பிசாசு கிரியைகள், சந்தர்ப்பங்கள், சூழ்நிலைகள் நோக்கி வருகிறது. நீ இயேசுவை நோக்கி பார்த்தா, அதனால தான் திருவந்து கொடுக்கும்போது சிலுவை பாடும் மரணங்களை நினைவு கூறும்படி செய்கிறோம். இல்லையா லூயா, உங்களுக்கெல்லாம் நான் பாஸ்டா வந்தேன் பார், தோத்திரம். அப்போ சொல்கிறோம், ஏன் இயேசுவை நோக்கி பார், என் பாவத்துக்காக, என் அக்கிரமங்களுக்காக அவர் காரி துப்பப்பட்டார், அடிக்கப்பட்டார், அப்படி தானே? எனக்காக தான் அடிக்கப்பட்டார். நான் இனி பாவம் செய்ய மாட்டேன் அப்படின்ற உணர்வோடு திரும்ப எடுக்கிறதுக்கு தான் அங்கே சொல்லப்பட்டது. அதான் இயேசுவை நோக்கி பார்க்கணும். அவர் அந்த கேடு அடைந்தாராம். ஏசு 53 அதிகாரத்தை வீட்டில் போய் வாசித்து பாருங்க. அவர் அந்த கேடு அடைந்தாராம்.
அருவருக்கப்படத்தக்கவனாய் மாறினாராம். இயேசு இந்த உலகத்தை ஜெயித்தார், சாத்தானை ஜெயித்தார், பாவத்தை ஜெயித்தார், நமக்கு முன்மாதிரியாக இருந்து ஓடி இருக்கிறார். அப்படின்னா அவரை நோக்கி ஓடும்போது என்னை நெருங்கி நிற்கிற பாவத்தில் சிக்கிக்கொள்ளாமல் நாம் பரிசுத்த பாதையில் ஓடும்படி ஆண்டவர் உதவி செய்வார். ஆமென், அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார் யோவான் 14:14, என் நாமத்தினால எதை கேட்டாலும் அதை நான் உங்களுக்கு என்ன பண்ணுவேன். நீங்கள் கேட்குறது ஏதோ கடன் பிரச்சனை, என் வியாதி பாஸ்டர், அது மட்டும் இல்லை, குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனையாக இருந்தாலும் நீங்கள் அதுக்காக ஜெபம் பண்ண கேளுங்க, ஆண்டவர் மாற்றுவார். குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனை பாஸ்டர், என் புருஷன் எனக்கு புரிஞ்சுக்கல, என் மனைவி எனக்கு புரிஞ்சுக்கல, நாங்கள் சந்தோஷமே இல்லை குடும்ப வாழ்க்கையிலன்னு சொல்கிறீங்களா, ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவர் எல்லாவற்றையும் மாற்றுவார். எதை கேட்டாலும் செய்வேன்னு சொன்ன ஆண்டவர். ஆண்டவரே என் குடும்பம், ஆண்டு சொன்னார் சஞ்சலம் தவிப்பு, சஞ்சலம் எப்போ ஏற்படும், தவிப்பு எப்போ ஓடிப்போம், எப்போ வரும். குடிகாரனாக இருக்கான், குடிச்சிட்டு வந்து அடிச்சுட்டு படுத்துக்கிறான், நல்லது கெட்டது என்ன விசாரிக்க மாட்டேன்றான், என் பிள்ளைகளுக்கு ஒன்று வாங்கி தர முடியல, ஒரே சஞ்சலம் தவிப்பு. நீ ஜெபம் பண்ணு, பரிசுத்த பாதையில் ஓடு, கர்த்தர் அதெல்லாம் மாற்றி உனக்கு மகிழ்ச்சியை தந்து ஆசீர்வதிப்பார். எந்த மனுஷனையும் எந்த சூழ்நிலையும் மாற்ற வல்லமையுள்ள நம்முடைய ஆண்டவர். அந்த விசுவாசம் உனக்கு இருந்தால் நீ சோர்ந்து போக மாட்ட, நெருங்கி நிற்கிற பாவத்தை பார்த்து ஓட மாட்ட, அவரை நோக்கி பார்ப்ப. அவர் ஜெயித்தவர், 100க்கு 100 அவர் மனுஷனாய் வாழ்ந்தார், 33 ஆண்டுகள் பரிசுத்தமாக இருந்து என்னில் குற்றம் உண்டு உங்களில் யார் சொல்ல முடியும்னு கேட்டார். அவரை நோக்கி ஓடுனா நம்மளையும் ஒருவரும் குற்றப்படுத்தாதபடி அவர் நோக்கி ஓட ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ சொன்ன விசுவாசத்தை துவக்குகிறவரும் இயேசுவை நோக்கி என்ன பண்ணோம், ஓடுவேன் சொன்னேன். எப்படி ஓடணும், எந்த பாதையில் ஓடணும், நமக்கு நியமித்திருக்கிற, இன்னொருத்தருக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் இன்னொருத்தர் போக முடியாது. அவரவருக்கு தனித்தனி காரியங்களை கர்த்தர் நியமிச்சிருக்கிறார். நீ அந்த பாதையில் ஓடு, உனக்கு ஆசீர்வாதம், மகிழ்ச்சி, இந்த அற்ப சந்தோஷம், கொஞ்ச நாள் சந்தோஷம், ஏதோ ஒரு பொருள் வாங்க போகிற, ஏதோ ஒரு காசுக்கு திருடுற, பொய் சொல்கிற, இதெல்லாம் அற்ப காரியம், இதெல்லாம் அவர் பார்வையில் அற்புத காரியம். நீ ஜெபம் பண்ணி கேட்டால் உன்னை ஆண்டவர் கொடுக்குற இடத்துல வைப்பார், உன்னை மேன்மைப்படுத்தும். அதை சொன்னார், உன்னை வாழாக்காமல் கீழாக்காமல். அப்போ எப்படிப்பட்ட ஆண்டவர், நீ ஒரு நாள் வாழ இருக்க மாட்ட, தலையாக இருப்ப. நீ மற்றவர்களுக்கு அறிவுரை சொல்லி நீ அனைவர்களுக்கு ஆசீர்வாதமாக கர்த்தர் மாற்றுவார், வாழ வச்சுக்க மாட்டார். நீ கீழாக்காமல் மேலாக்கப்படுவாய். அப்படின்னா அவர் சத்தத்துக்கு செவி கொடுத்து நமக்கு நியமித்து எனக்கு என்ன ஆண்டவர் வச்சுக்கிறாரோ அவளை பாருங்க, அவள் புருஷன் சொல்கிறதெல்லாம் கேட்குறான், உட்காருன்னா உட்காரான், எந்திருக்க நடத்துறேன், இவங்கிட்ட பேசக்கூட முடியல. உனக்கு நியமித்திருக்க பாதையில் ஓடு, நீ உண்மையாரு, கர்த்தர் காரியங்களை மாற்றியாத காரியம் செய்வார், மாற்றுவார். எப்படிப்பட்டவனை மாற்ற அவரால் முடியும். உன் ஜெபம் முக்கியம், விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணணும். நேற்று பசுமுறையில் சொன்னேன், சிறு வயது முதற்கொண்டு என் மகனை தீரும் தண்ணீரில் ஆவி என்ன பண்ணுது, தள்ளுது. உங்கள் சீசர்களால் என்ன பண்ண முடியல, சுகமாக்க முடியல. அப்போ ஆண்டவர் சொன்னார், அவன் எதுக்கு வந்தான், இங்கே வந்தால் சுகம் கிடைக்கும் தான் வந்தான், ஆனால் ஒரிஜினாலிட்டி உண்மையான விசுவாசம் அவனுக்குள்ளே இல்லை. அதனால தான் ஆண்டவர் சொன்னார், நீ விசுவாசித்தால் விசுவாசிகள் எல்லாம் நடக்குன்னு சொன்னார். உடனே அவன் சொல்கிறான், ஆண்டவரே என் அபிவிசுவாசம் நீங்கும்படி. அவனுக்குள்ளே இப்போ அபிவிசுவாசம் இருந்தபடினால தான் என்ன பண்ணல, ஜோமன் வந்தது உண்மைதான், ஆண்டவர் தேடி வந்தது உண்மைதான், சீசர்கள் ஊழியக்காரங்கிட்ட வந்தது உண்மைதான். ஆனால் அவனுக்குள்ளே என்ன இருக்கு, அபிவிசுவாசம் இருக்கிறனால அற்புதம். அபிவிசுவாசம் நீங்கின பிறகு தான் வாழ்க்கையில் அற்புதம் நடந்தது. நீங்கள் அபிவிசுவாசப்படாதபடி இந்த வார்த்தைகளை நம்பி உண்மையாக ஒப்பு கொடுப்பீர்களானால் உங்களுக்கு நியமித்திருக்கிற பாட்டுதல் இயேசு நோக்கி ஓடும்போது, அந்த பரிசுத்த பாதையில் ஓடும்போது நிச்சயமாகவே உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற சஞ்சலம் தவிப்பை கர்த்தர் மாற்றுவார். நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீங்க, அநேகருக்கு ஆசீர்வாதமாக கர்த்தர் நடத்துவார். சந்தேகப்படாமல் கர்த்தருடைய வார்த்தையை நம்புங்க, அதை விட்டு செயல்படுங்க, ஒப்பு கொடுங்க. கர்த்தர் நிச்சயமாய் உங்களை வாழாக்காமல் தலையாக்குவார், உங்களை கீழாக்காமல் மேலாக்குவார். எல்லாம் முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ணுங்க, ஒப்புக்கிட்டு ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, நாங்கள் உண்மை நோக்கி ஓட, நீர் எங்களுக்கு நியமித்த பாதையில் ஓட எங்களுக்கு நீர் உதவி செய்யும் ஆண்டவரே சொல்லி எல்லாம் ஒப்பு கொடுத்து வாய் திறந்து கண்ணீரோடு கேட்கணும். சும்மா ஏமாற்றிட்டு